ஆத்தா வீட்டில் ஒரு சீருக்கு வழி இல்லை. கேட்டால் 4 பவுனு போட்டான், 10 பவுனு போட்டான், 20 பவுனு போட்டான். சும்மா சும்மா வந்து பார்த்துக்கிட்டு கிடக்குறான் என் தம்பி பொண்டாட்டி, தங்காச்சி புருஷன், என் ஆத்தாக்காரின்னு புட்டு. இப்போ லட்சணத்தை பாருங்க, லட்சணத்தை. ஒரு பேர பிள்ளைய வெளிநாட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியும் இவங்க குடும்பம் மொத்தத்துக்கும் எடுப்பாங்களோ டிக்கெட் எடுத்தது இல்லாமல் எல்லாருக்கும் எடுன்னு சொல்லுது அந்த பொம்பளை. இதுக்கு நீ வந்து வந்தா வா வர நான் பொண்ணு சொல்லியிருப்பாளாட்டுக்கு. அதனால அவளும் வரல போல இருக்க. இதில் வர நாங்கள் ஒட்டு கேட்குறோமா, கேட்கலையான்னு வர எட்டி பார்க்க சொல்கிறாள். இவ எப்படியாப்பட்ட கிருமலா இருப்பா. எப்பா சாமி, என் குடும்பத்தை வந்து கெடுக்க வந்து நாதாரி போல இருக்கு இது. எம்மா சாமி, இம்மா லட்சணத்தை இது வச்சுக்கிட்டு எம்மா பேச்சு பேசுது பாரு எங்ககிட்ட. இப்படி ஒரு சொந்த பந்தமும் இல்லாதவளாம், ஆத்தா அப்பா உதவி இல்லாதவளாம் எதுக்கு இவ்வளோ பேச்சு? என்னம்மா பேச வந்துட்டா எங்களை வானு கூப்பிட வந்தவங்களை நாங்களாவது விட அந்த நாய் விடியார மாரி. ஆத்தா வீட்டிலேருந்து ஒரு சாணம் வர காணும். என்னம்மா நின்றுக்கிட்டு ரகசியம் பேசுகிறாள் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இவ்வளோ கெடுக்கத்தான் அவ்வளோ 2 பேர் தான் போல இருக்கு. இவ்வளோ சரியான நோர் குத்தி போல இருக்கு.